ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் 5th சாப்டர் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன சாப்டர் அப்படின்னா குளோபலைசேஷன் அண்ட் இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா? இந்த சாப்டரில் வந்து ஃபுல்லாகவே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இன்ட்ராக்ஷன் நடக்கும்ல, அதாவது ட்ரேடு மூலமாக தான் வந்து மேக்ஸிமம் வந்து இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன் வந்துட்டு வைடாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ப்ராடர் லெவலில் வந்துட்டு இந்த இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேர்ல்டில் இருக்கிற, அதாவது நம்ம குளோபில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ட்ரேடிங் மூலமாகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவோ என்ன ஆயிருக்கும்னா கனெக்ட் ஆகிருக்கும் எல்லா கண்ட்ரீஸும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு குளோபலைசேஷன். குளோபலைசேஷன்னா என்னென்னு பாருங்கள். இன்டகிரேஷன் பிட்வீன் கண்ட்ரீஸ் த்ரூ ஃபாரின் ட்ரேட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பை மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு மேஜரான ஒரு ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினான ஒரு ஏஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஓகேங்களா? இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு கம்பெனிஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனினா என்ன, இந்த கம்பெனி என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லேயும், ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் என்னென்னா பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து பிரான்ச்சஸ் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஒரே கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிலையும் வந்து பிரான்ச்சஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியே இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ ஒரு இடத்துல டயர் மேனுஃபேக்சர் பண்ணலாம், ஒரு இடத்துல வந்துட்டு அந்த டோருக்கான திங்ஸு, அப்புறம் கிளாஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இடம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் அலைன் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா, அந்த மாதிரி வந்துட்டு அதாவது வேர்ல்டு சுற்றி வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் என்ன அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டெகிரேஷன் வந்து எது மூலமாக நடக்குது அப்படின்னா ஃபாரின் ட்ரேட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வந்து நடக்குது. இந்த ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் பண்ணுற ட்ரேடு, அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாலே என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு இது அசல் போட்டு நம்ம ஏதாவது ஒரு தொழில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்ல. இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட அமௌண்ட் கேபிட்டல், அதாவது கேபிட்டல்னா மணி. ஓகேங்களா? நம்மளோட கேபிட்டல் போட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சப்போஸ் எம்என்சி வந்துட்டு, அதாவது மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஃபாரின் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிது, குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒன்று நடக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், இது வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் 3 காரணங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் தி டெக்னாலஜி. ஓகேங்களா? டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா குளோபலைசேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா லிபரலைசேஷன் ஆஃப் தி ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ். ஓகேங்களா? என்ன அப்படின்னா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ட்ரேட்னா வந்துட்டு பார்த்தோம், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இதுதான் வந்து ட்ரேட். ஓகேங்களா? நம்ம கண்ட்ரியில் இருக்கிறத வந்துட்டு வேறு கண்ட்ரிக்கு மாற்றணுன்னா அது எக்ஸ்போர்ட்டு, வேறு கண்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அது இம்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ட்ரேடு. இன்வெஸ்ட்மெண்ட்னால் வந்துட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம்ல, அதாவது மணி யூஸ் பண்ணி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம். ஓகேங்களா? லிபரல் அப்படின்னாலே இப்போ இந்தியா இஸ் அ லிபரல் கண்ட்ரி அப்படின்னா இந்தியா இஸ் அ கண்ட்ரி விச் ஹஸ் ஃப்ரீடம். ஓகேங்களா? அதாவது ஃப்ரீ கண்ட்ரி அப்படிங்கிறது தான் லிபரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி லிபரலைசேஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னா ட்ரேட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீனஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், பேரியர் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குளோபலைசேஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சச் அஸ் WTO அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சில ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ரெஷர்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது கொண்டு வாங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணாதீங்க, ட்ரேடுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணாதீங்க, அப்புறம் எந்த ஒரு பேரியரும் போடாதீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் பேரியர் போடாதீங்க, இம்போர்ட் டியூட்டிஸ் அதிகம் வைக்காதீங்க. அதாவது ஒரு பொருள் வந்து வேறு கண்ட்ரியிலேருந்து
நம்ம கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்து அதிகம் போடாதீங்க, இந்த மாதிரி சில ப்ரெஷர்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி மேஜரான 3 விஷயங்கள் தான் வந்து குளோபலைசேஷன் வந்துட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வருஷத்துலேயே என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே ஒரு ரேப்பிடான ஒரு டெவலப்டு சேஞ்ச் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் வர்றதுக்கு காரணம், இந்த மாதிரி ஒரு டெவலப் சேஞ்ச் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குளோபலைசேஷன். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் அக்ராஸ் தி கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ மிட் 20th செஞ்சுரி அப்படின்னா 1950s போல். ஓகேங்களா? 1950s என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே தான் நடக்கும். அந்த கண்ட்ரிக்குள்ளே இருந்துட்டு அங்கே இப்போ ஒரு கார் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரே கண்ட்ரியில் தான் வந்துட்டு இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னு வைங்க. ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இருக்குது நம்மளோட நாட்டில். வந்து ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எல்லா விஷயமும் அந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து ஒரே கண்ட்ரியிலேருந்து பண்ணி அந்த ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா வைடாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து மிட் 20th செஞ்சுரியில் மேஜராக வந்துட்டு எதெல்லாம் வந்து பவுண்ட்ரிஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணிச்சு, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இல்லை இம்போர்ட் பண்ணாங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து மாற்றினாங்க. என்னென்ன அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் மாற்றிக்கிட்டாங்க, ஃபுட் ஸ்டெப்ஸ், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ரா மெட்டீரியல் வந்து ட்ரேட் பண்ணாங்க, ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாங்க. அடுத்தது என்னென்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைனலாக என்ன ப்ராடக்ட் வருதோ அதுதான் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ காலனிஸ், அதாவது இந்த இந்தியா மாதிரி, அதாவது பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்த இந்தியா மாதிரி இருக்க காலனிஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸும் இம்போர்ட்டட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து வேறு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. எது வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்தியா வந்து இன்னும் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஓகேங்களா? இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரினா ஸோ அந்த காலனைஸ்டு டயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் வந்து அதிகம் வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு கொடுத்துட்டு வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரேட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான சேனலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகிறதுக்கு ட்ரேட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் எதுக்கு முன்னாடி அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேஷன் வர்றதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இல்லைனா ரா மெட்டீரியல் தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகும் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எம்என்சி அப்படின்னு ஒன்று வந்துருச்சுல. எம்என்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸை மட்டுமே ஒரு கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் நிறையா கண்ட்ரீஸில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கண்ட்ரியில் இந்த பார்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா இன்னொரு கண்ட்ரியில் இந்த பார்ட் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸே வந்துட்டு நிறையா நேஷன்ஸில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா நேஷன்ஸில் பண்ண ஆரம்பித்து அதை எல்லாத்தையும் அலைன் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்ஸாக மாற்றி அதை வந்துட்டு நிறையா நேஷன்ஸில் வந்து விற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எம்என்சி வந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடக்ஷனே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து சேல்ஸ் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா எம்என்சிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸஸ் வந்து செட் பண்ணுறாங்க. எங்கெங்கே வந்து அவங்களோட ஆஃபீஸஸ் இருக்குது, எங்கெங்கே அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சீப்பான லேபர்ஸ் கிடைக்கிறாங்க, சீப்பான வேலைக்கு ஆள்கள் வந்துட்டு சீப்பாக கிடைக்கணும். அப்புறம் அதர் ரிசோர்ஸஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் அதர் ரிசோர்ஸஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி, வாட்டரு, அப்புறம் ஒரு டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேறு விஷயங்கள் எல்லாம் தேடுவோம்ல.
அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துட்டு ஒரு இடத்துல எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல தான் வந்து இவங்க இண்டஸ்ட்ரீஸோ ஃபேக்ட்ரிஸோ வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட இந்த எம்என்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஒரு சிஸ்டம் மூலமாக என்னென்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மி. ஓகேங்களா? அதாவது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த காஸ்ட் வந்து லோ, ஆனால் வந்து இவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது கம்மியான ரேட்டில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை அதிகமான ரேட்டில் வந்து விற்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், பட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸ்ப்ரெடிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் பை அன் எம்என்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ எம்என்சி ஒரு எம்என்சி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்என்சி வந்துட்டு எப்படி ப்ரொடக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ லார்ஜ் எம்என்சி ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் டிசைன் இட்ஸ் ப்ராடக்ட் இன் தி ரிசர்ச் சென்டர் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இப்போ இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுற ஒரு எம்என்சி. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு மாடல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாடலில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து வாங்குறாங்க, எங்கே வந்து இந்த டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஐடியா எங்கேருந்து வருது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அமெரிக்காலேருந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? தென் தி காம்போனன்ட்ஸ் தென் has the components manufactured in the India, China. ஓகேங்களா? என்னன்னா சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தேவையான அந்த காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் மேக் பண்ணோன்னா அதுக்கு சில பார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ பார்ட்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணி தான் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தீஸ் ஆர் தென் ஷிப்டு டு மெக்சிகோ அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் where the products are assembled and finished products are sold all over the world. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த காம்போனன்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மெக்சிகோவுக்கும் ஈஸ்டர்ன் யூரோப்புக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப் பண்ணி அங்கேயே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக மாற்றி எல்லா இடத்துலையும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. ஸோ வந்து கஸ்டமர் கேர் வந்து யார் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட கஸ்டமர் கேர் வந்து எங்கேருந்து நடக்குது அப்படின்னா இந்தியாவிலேருந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இந்தியாவில் தான் வந்துட்டு அதிகமான ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து இருக்காங்க, அதிகமாக படித்த யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கே தான் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் வந்துட்டு அதிகம் இருக்காங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னா இங்கிலீஷ் வந்து பேச தெரியும். ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் அந்த ப்ராடக்ட் அது என்ன அப்படிங்கிறது டிசைன் பண்ணுறாங்க, அதை வந்து சைனாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மெக்சிகோக்கும் யூரோப்புக்கும் வந்துட்டு ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு அதை ஷிப் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷிப் பண்ணி அங்கே வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறாங்க. அதாவது ஃபைனல் ப்ராடக்டாக வந்து மெக்சிகோலையும் ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் மாற்றி அதை வந்து உலகம் பூரா வந்து விற்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு இடையில மீடியேட்டராக ஒரு கம்யூனிகேஷன் கஸ்டமர் கேர் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. ஸோ அது வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்ன அப்படின்னா எம்என்சி இஸ் நாட் ஒன்லி செல்லிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் குளோபலி பட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ் குளோபலி. அதான் வந்து முதவே சொன்னேன். ஓகேங்களா? அதாவது மிட் 20th சென்ச்சுரியில் என்னென்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு குளோபலி பண்ணாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு சேல்ஸ் மட்டும்தான் பண்ணாங்க இந்த மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை. ஆனால் வந்து எம்என்சி வந்ததுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக சேல்ஸ் மட்டும் பண்ணலை, ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உலகம் பூரா வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து அலைன் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸே வந்துட்டு என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, காம்ப்ளெக்ஸ் வேஸில் வந்து இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கான ஒவ்வொரு வந்துட்டு சர்வீசஸ் நடக்கிறதுனால ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸே வந்துட்டு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான இருக்குது. ஓகேங்களா? இப்போ அபோ எக்ஸாம்பிளில் வந்துட்டு என்னென்னா சைனா வந்து ஏன் வந்து சைனாவில் வந்து ஏன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா தான் வந்துட்டு சீப் மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன். ஓகேங்களா? அதாவது கம்மியான ரேட்டுக்கு கம்மியான செலவில் வந்து சைனாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இந்தியாவிலே வந்து சைனா ப்ராடக்ட் வந்துச்சுன்னா வந்து அது வந்து ரேட்டு சீப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ வந்து சைனா அப்படிங்கிறது வந்து என்னென்னா சீப்பான மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன். ஓகேங்களா? மெக்சிகோவும் ஈஸ்டர்ன் யூரோப்பும் க்ளோசஸ்ட் டு தி மார்க்கெட்ஸ், அதாவது ஈஸியாக வந்துட்டு
கஸ்டமரை கொண்டு போய் அடையிறதுக்கு கஸ்டமர்ஸ் கண்ணில் வந்து படுறதுக்கு வந்துட்டு ஈஸியான இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப். ஓகேங்களா. ஸோ வந்து மார்க்கெட்ஸ்க்கு வந்து நியராக இருக்கிறது வந்து மெக்சிகோ அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு கஸ்டமர் கேர் சர்வீசஸ் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு ஆட்கள் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து கஸ்டமர் கேர் சர்வீசஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எம்என்சிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 50 to 60% காஸ்ட் சேவிங்ஸ் வந்து இருக்கும். அதாவது 50 to 60% என்ன பண்ணுவாங்க, இவங்க லாபம் பார்ப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா இன்டர்லிங்கிங் ப்ரொடக்ஷன் அக்ராஸ் தி கண்ட்ரிஸ். ஓகேங்களா. எம்என்சி யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், அதாவது அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் இல்லைனா இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கே செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னா க்ளோஸ் டு தி மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கா. அவங்க வந்துட்டு சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஈஸியாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு க்ளோஸ்னஸ் டு மார்க்கெட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் என்ன வேணும் அப்படின்னா ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு லேபர், அதுவும் என்ன லோ காஸ்ட்டில் வேணும். ஓகேங்களா. அதிகம் வந்து சம்பளம் கொடுக்க தேவையில்லாத மாதிரி வந்துட்டு தேவைப்படும். என்ன அப்படின்னா யார் அப்படின்னா ஸ்கில்டாகவும் இருக்கணும், அன்ஸ்கில்டாகவும் இருக்கணும். அன்ஸ்கில்டு அப்படின்னா வந்துட்டு சும்மா சாதாரண வேலைகள் பார்க்குற மாதிரி, ஸ்கில்டு அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலான அந்த சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. அப்புறம் என்னென்னா அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதர் ஃபேக்டர்ஸில் வந்துடும். அடுத்தது என்னென்னா கவர்மெண்ட் பாலிசிஸ், அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த எம்என்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில பாலிசிஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. அதாவது எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்கணும், வாட்டர்லாம் வந்து வாட்டர் பில்லாம் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டும் வந்துட்டு இந்த எம்என்சிஸ்க்கு வந்து சலுகைகள் கொடுத்தா தான் வந்து இவங்க வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் எம்என்சிஸ் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபேக்ட்ரி செட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மணி தட் இஸ் ஸ்பெண்ட் டு பை அசெட்ஸ் such as land, building, machines and other equipment is called as the investment. ஓகேங்களா. அதாவது மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல எதுக்கு அப்படின்னா லேண்டு, பில்டிங், மெஷின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுக்காண்டி வந்துட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, இதை தான் வந்துட்டு அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மணி ஸ்பெண்ட் பண்ணுறது பேர் தான் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை தி எம்என்சி இஸ் கால்ட் அஸ் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இது முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் போட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, இந்த 10,000 நம்ம போட்டிருக்கோம், ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு 30,000 நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்துட்டு நான் வந்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ எனி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டன் வித் அ ஹோப் தட் இட் வில் ஏர்ன் ப்ராஃபிட். ஓகேங்களா. எந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா ஜாயின்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா. எம்என்சி என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். என்னென்னா அவங்க வந்து கம்பெனி வந்து அவங்களா செட் பண்ண வைப்பாங்க. அவங்களா வந்து நிலம் வாங்கி ஃபேக்ட்ரிஸ் பில்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனியை விலைக்கே வாங்கிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கம்பெனியோட ஜாயினாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஜாயின் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஈக்குவலான ஷேர் வச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு 50% ஷேர்னால் எங்களுக்கு 50% ஷேர், எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அதில் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ எம்என்சி ஜாயின் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா லோக்கல் கம்பெனிஸோட இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு அலையன்ஸ் மாதிரி வச்சு இவங்க வந்துட்டு ஜாயினாக ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து லோக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து பெனிஃபிட் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பெனிஃபிட் என்னென்னா 2 பெனிஃபிட் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்என்சி வந்துட்டு நியூ மெஷின்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஓகேங்களா. எம்என்சினாலே வந்துட்டு பெரிய பணக்கார கம்பெனி. ஸோ வந்து ஒரு இடத்துல லோக்கல் கம்பெனியில் வந்து இவங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அந்த லோக்கல் கம்பெனிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த லோக்கல் கம்பெனினா பழைய ஓட்டலான மெஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு புது மெஷின்ஸ் வந்து வாங்குறதுக்கு இந்த எம்என்சியை செலவு பண்ணிப்பாங்க. அடுத்தது என்னென்னா
லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த எம்என்சி அப்படிங்கிறது வெளிநாட்டுக்காரவங்க, ஓகேங்களா? வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு புது புது டெக்னாலஜிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வருவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி 2 விஷயம் வந்துட்டு நம்மளோட லோக்கல் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஃபேவராக இருக்குது, எம்என்சிஸ் வந்துட்டு அவங்க கூட ஜாயின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால, ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட் காமன் ரூட் என்ன அப்படின்னா எம்என்சிஸ் வந்துட்டு ஜாயின் ப்ரொடக்ஷன் வச்சு ஷேர் கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க சில லோக்கல் கம்பெனிஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா விலைக்கு வாங்கிடுவாங்க, மொத்தமாக வந்துட்டு விலைக்கு வாங்கிடுவாங்க, ஓகேங்களா? விலைக்கு வாங்கி அங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பராக் ஃபுட் அப்படின்னு வந்துட்டு ஒரு இது இருந்துச்சு, ஓகேங்களா? இது வந்து என்னென்னா இந்தியாவிலே வந்துட்டு ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா? அதை வந்துட்டு அமெரிக்கன் எம்என்சி கார்கில் ஃபுட்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் எம்என்சி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விலைக்கு வாங்கிட்டாங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு இந்த பராக் ஃபுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியாக இருந்துச்சு, ஓகேங்களா? இது என்னென்னா நிறைய பார்ட்ஸில் வந்துட்டு அதாவது இந்தியாவிலே வந்து நிறைய பார்ட்ஸில் வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு 4 ஆயில் ரிஃபைனரிஸ் வந்து இருந்துச்சு, ஓகேங்களா? 4 எண்ணெய் கிணறுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 4 எண்ணெய் அந்த ரிஃபைனரிஸ் வந்துட்டு இந்த பராக் ஃபுட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்தியான கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கன் எம்என்சி கார்கில் ஃபுட்ஸ் அப்படிங்கிற எம்என்சிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டாங்க, விலைக்கு வாங்கிட்டாங்க, ஓகேங்களா? இந்த கார்கில் ஃபுட்ஸ் தான் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் எடிபிள் ஆயில் ப்ரொடியூசர் இன் இந்தியா, ஓகேங்களா? எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 மில்லியன் பவுச்சஸ், அதாவது பேக்கெட்ஸ், ஓகேங்களா? 5 மில்லியன் பேக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? எடிபிள் ஆயில் ப்ரொடியூசரில் வந்துட்டு ஹையஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் எடிபிள் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் யார் அப்படின்னா இந்த கார்கில் ஃபுட் அப்படிங்கிற அமெரிக்கன் எம்என்சி கம்பெனி தான், ஓகேங்களா? இவங்க வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து 5 மில்லியன் பவுச்சஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு சில டாப் எம்என்சிஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு நல்ல ரிச்சஸ்டான எம்என்சிஸ், அதாவது மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ், இவங்களோட வெல்த் எப்படி இருக்குன்னா இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு இன்கம், இவங்களோட அந்த ஒரு வெல்த் வந்து எவ்வளோ இருக்கும்னா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸை விட அதிகமான இதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால் இப்போ இந்தியா இருக்குன்னு வைங்களேன், இப்போ இந்தியாவோட ஆனுவல் இன்கம் இந்தியாவில் வந்து எவ்வளோ வந்து வளமை இருக்கோ அதை விட பல மடங்கு வந்துட்டு ஒரு சில எம்என்சிஸ்ட்டை வந்துட்டு மணி வந்து இருக்கும். இந்தியாவில் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக வந்துட்டு ஒரு சில எம்என்சிஸில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டுக்கே இருக்கிற பணத்தை விட ஒரே ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா எம்என்சி வந்துட்டு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, எம்என்சி வந்து 4 டைப்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இது வந்து 3 டைப் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்ட்டை வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ வில்லேஜஸில் வந்துட்டு இருப்பாங்கல்ல, வில்லேஜஸில் வந்துட்டு அவங்க கையால் வந்துட்டு ஒரு சில பொருட்கள்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த கையால் பண்ணுற பொருள் தான் வந்துட்டு என்னென்னா ரொம்பவே வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். அது வந்துட்டு குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க கேட்குற டிசைன்ஸு எல்லாம் வந்து கரெக்டாக ஒரு மாதிரி யூனிக்காக வந்துட்டு கையால் பண்ணுறதுல இருக்கும், ஓகேங்களா? ஸோ கார்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து கிளாத்ஸ், ஓகேங்களா? கிளாத்ஸ், அப்புறம் வந்துட்டு ஃபுட் வியர்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்ட்டு, அதாவது ஒரு குழு மாதிரி, ஒரு கூட்டம் மாதிரி, அதாவது இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ்டையும் வந்து பொறுப்பு கொடுக்காம சாதாரண மக்கள்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் வந்து இது எங்களுக்கு பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மணி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து அந்த சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்ட்ட இருந்து அந்த செய்ய வச்சு அவங்களோட ஓன் பிராண்ட் நேம்ஸில், இப்போ ஒரு எம்என்சி எக்ஸ் எம்என்சி, அதாவது அந்த எம்என்சியோட பேர் வந்து எக்ஸ் அப்படின்னு வைங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபுட்வியர் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஷூ வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷூவில் வந்து என்ன பிராண்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் போட்டு விற்றுருவாங்க, ஓகேங்களா? இந்த எம்என்சிஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸு, குவாலிட்டி, டெலிவரி, லேபர் கண்டிஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இந்த எம்என்சிஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ என்னென்னா ப்ரொடக்ஷன் வந்து இது என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி, அதாவது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி, அது மட்டும் இல்லாமல் இன்டர்லிங்க்டாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ட்ராக்டிங் வித் லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் இன் தி வேரியஸ் கண்ட்ரீஸ் அக்ராஸ் த குளோப், அதாவது லோக்கல் ப்ரொடியூசர்ஸ்ட்டு சின்ன சின்ன ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ்ட்டை வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துட்டு வாங்குவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வித் லோக்கல் கம்பெனிஸ், அதாவது லோக்கல் கம்பெனிஸோட பார்ட்னர்
ஜாயினராக இருந்தால் ஜாயினாக வந்து பண்ணுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா யூஸிங் லோக்கல் கம்பெனிஸ் ஃபார் தி சப்ளைஸ், அதாவது இந்த ரா மெட்டீரியல்ஸு அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்துட்டு வாங்குறதுக்கு லோக்கல் கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இல்லைனா என்னென்னா லோக்கல் கம்பெனிஸை வந்துட்டு அவங்க கூட கம்பீட் பண்ணி அந்த கம்பெனியே வாங்கிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த எம்என்சிஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஃபாரின் ட்ரேட் அண்ட் தி இன்டகிரேஷன் ஆஃப் தி மார்க்கெட். ஓகேங்களா? ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் வில் கனெக்ட் தி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு கண்ட்ரீஸையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபாரின் ட்ரேட் தான். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸையும் ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ட்ரேட் அப்படின்னா இட் வில் அட்ராக்ட் தி ட்ரேடிங் கம்பெனி. இப்போ இந்தியாவிலே வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சுல, பிரிட்டனில் இருந்துட்டு நம்மளை வந்து அதாவது கொலனைஸ் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து கொலனைஸ் பண்ணது என்ன கண்ட்ரி அப்படின்னா பிரிட்டிஷ். ஓகேங்களா? ஸோ அந்த பிரிட்டிஷில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுல, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரேடு தான். ஓகேங்களா? இந்த வணிகம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாச்சு. அவங்க ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கு காரணமே என்னென்னா இந்தியாவில் இருக்கிற நல்ல பொருட்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரிக்கு ட்ரேட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அப்பாவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களோட ரூலை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு பார்க்கையில் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ்னால வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படின்னா அவங்களோட சொந்த ஊரில் இருக்க மார்க்கெட்டை மட்டும் இல்லாமல் வெளியிலையும் போய் வேறு நாடுகள்லேயும் போய் அவங்களால வந்துட்டு அவங்களோட கூட்ஸ் வந்து விற்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஓகேங்களா? ஃபாரின் ட்ரேட் என்ன பண்ண முடியும்னா ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இட் குட் ஹெல்ப் தெம் டு ரீச் பியாண்ட் தி டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ். இந்தியாவில் மட்டுமே வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணாமல் வெளிநாட்டில் அமெரிக்கா இந்த மாதிரி வந்துட்டு அமெரிக்கா சைனா இந்த மாதிரி வெளிநாடுகள்லேயும் வந்துட்டு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ்னால என்ன பண்ண முடியும்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் வந்து கம்பீட் பண்ண முடியும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்துட்டு போட்டியிட முடியும். ஓகேங்களா? அதாவது நிறையா நாட்டிலேருந்து வர்ற ப்ராடக்ட்ஸோட இவங்களால வந்துட்டு கம்பீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா பையர்ஸ், நம்மளை மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு என்ன, நம்ம வந்து பையர்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து பணம் கொடுத்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம காம்படிஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுனாலே வந்துட்டு சாய்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆகுதுன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்க பார்ப்பான். ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் போவோம். இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம்னா அதோட பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளோட சாய்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்னென்னா 2 கூட்ஸ் இருக்குது அப்படின்னு அதாவது சிமிலர் கூட்ஸ் வந்துட்டு 2 மார்க்கெட்டில் என்னவா இருக்கும்னா அதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபாரின் ட்ரேட் thus results in connecting the market or integration of the market in different countries. ஓகேங்களா? ஃபாரின் ட்ரேட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்க மார்க்கெட்டை வந்துட்டு இன்னொரு கண்ட்ரியோட கனெக்ட் பண்ணி அதோட ஒரு இன்டகிரேஷன் மாதிரி அதாவது ஒரு இன்டர்லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா சைனீஸ் டாய்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? சைனீஸ் மேனுஃபேக்சரர் லேர்ன் ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போர்ட் toys to India. Where toys are sold at the high price, they start exporting plastic toys to India. Buyers in India now have the option of choosing between Indian and the Chinese toys. Because of the cheaper prices and the new designs, Chinese toys becomes more powerful in the Indian markets. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா சைனீஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கண்ட்ரியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற டாய்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சைனீஸ் டாய்ஸ் அப்படின்னு பார்த்தாலே யூஸ்வலாக வந்து சீப்பான ரேட்டில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ சைனீஸ் டாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய மக்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து வாங்குறாங்க. அதே இந்தியன் டாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சைனீஸ் டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 70 to 80% வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் டாய்ஸை வந்து சைனீஸ் டாய்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? மக்கள் எப்போதுமே எங்கே தான் போவாங்க அப்படின்னா சீப்பாக இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியன் டாய் மார்க்கெட்ஸ் அதாவது இந்தியன் டாய் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்கல்ல
ஓகேங்களா? அவங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியலன்னா, சைனீஸ் டாய்ஸோட வந்து கம்பீட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, இந்தியால வந்துட்டு சைனீஸுக்கும், இந்தியன் டாய்ஸ்க்கும் வந்துட்டு காம்படிஷன் ஏற்படுது அப்டின்னா, ஸோ இந்த சைனீஸ் டாய்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்புட்ன்னா, இந்த மாரி ட்ரேட் பேரியர் அப்படின்னு ஒண்ணு போட்டா தான் வந்துட்டு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இந்தியால வந்து சைனீஸ் டாய்ஸ் ரேட்டு சீப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நெறைய வாங்க ஆரம்பிக்கிறோம்ல. ஸோ இதனால வந்து சைனீஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர, இந்தியா வந்துட்டு திருப்பி திருப்பி பின்னோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம வந்து சைனீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்தியன் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால வந்து நம்மளோட ஆ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, வாட் இஸ் குளோபலைசேஷன்? ஓகேங்களா? எம்என்சி வந்துட்டு என்ன சொன்னேன்னா, சீப் ப்ரொடக்ஷன் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனில் தான் வந்துட்டு அதாவது சீப்பாக வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அங்கே தான் வந்து இவங்க வந்து இவங்க வந்துட்டு செட்டப் பண்ணுவாங்க. இவங்களோட ஃபேக்ட்ரிஸ் வந்து செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபாரின் ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா? லார்ஜ் பார்ட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடை வந்து யார் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, எம்என்சி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்ட் மோட்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்க என்னென்னா, இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு அந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கார் காம்போனன்ட்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்ல, அதாவது ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறது. அதாவது காம்போனன்ட்ஸை வந்துட்டு அலைன் பண்ணி அதை வந்து ஃபினிஷ்டாக வந்துட்டு கம்ப்ளீட் காராக மாற்றுறதுக்கு வந்துட்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்க்கும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் ஆஃப் தி கிரேட்டர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், கிரேட்டர் ஃபாரின் ட்ரேடு வில் லீட் டு தி கிரேட்டர் இன்டகிரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபாரின் ட்ரேடும் அதிகமாக இருந்துச்சுன்னா, இது இன்டகிரேஷன் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது என்னென்னா, மார்க்கெட்டுக்கும் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட கனெக்ஷனும் அவங்களோட லிங்கேஜும் கூட என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அட் லாஸ்ட் என்னென்னா, குளோபலைசேஷன் அப்படிங்கிறது ரேபிட் இன்டகிரேஷன் ஆர் இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் கண்ட்ரிஸ். இது ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எம்என்சி வில் பிளே தி மேஜர் ரோல். ஓகேங்களா? இந்த குளோபலைசேஷனில் எம்என்சி தான் வந்துட்டு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? மோர் அண்ட் மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆர் மூவிங் பிட்வீன் தி கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா, மூமெண்ட் ஆஃப் பீப்புள் பிட்வீன் த கண்ட்ரிஸ். யூஸ்வலாக வந்து ட்ரேடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கூட்ஸு, சர்வீசஸ் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்ல. யூஸ்வலாக என்ன நடக்குது அப்படின்னா, பீப்புளும் வந்துட்டு மூவ் ஆகுறாங்க ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு. இவங்க ஏன் மூவ் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபார் பெட்டர் இன்கம், பெட்டர் ஜாப்ஸ், இந்த மாதிரி விஷயம், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து பீப்புளும் வந்து மூவ் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு பீப்புளோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கிறது இல்லை. அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓட ட்ரேட் மாதிரி பீப்புள் வந்துட்டு அதிகமாக வந்து மூவ் ஆகுறது இல்லை. ஏன் அப்படின்னா, டியூ டு வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் வேணும், அது வேணும், இது வேணும்னு வந்து இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வேற ஒரு நாடு போனோம்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால வந்துட்டு மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டு வேறு நாடுகளுக்கு போகிறது கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.